ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா விளாக். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கல சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்ல நண்பா, ஒரு சின்ன பையன் அவங்க ஊரில் ஒருத்தர் சாச்சாங்கிற ஒருத்தர் வந்து முடி திருத்தவராக இருக்கார். அந்த முடி திருத்த இன்ஸ்பயர் ஆகி இந்த பையன் வந்து நான் இன்ஜினியரிங் முடித்தாலும் எந்த டிகிரி முடித்தாலுமே நான் ஒரு சலூன் கடை வைக்கணும் அப்படிங்கிறத அவர் ஆசைப்பட்றான். அந்த பையன் வச்சானா இல்லையா, அதில் நடக்கிறதா நண்பா கதை. சிம்பிளாக சொல்லிடலாம். பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப வேகமாக போயிடுச்சு நண்பா. எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியை அந்த இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சரத்குமார் சார் இருக்கிறாரு. சரத்குமார் சாரில் ஒரு காமெடி பண்ணுவார் பாருங்க, சரக்கு அடிச்சுட்டு அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்காத ஆளே இல்லை. உட்காந்து இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னடா இப்படி காமெடி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலில் இருந்தது. அப்படி அந்த ரோபோசங்கர் சார்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு படம் நடித்து ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் முடிச்சு இப்போ இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் படத்தில் ஒரு 2-3 காமெடி பண்ணுவார். அந்த காமெடியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நண்பா. மற்றபடி எல்லா கேரக்டரும் அவங்க கேரக்டருக்கு என்னென்ன கதை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு எடுத்து யார் பார்த்தீங்கன்னா கோகுல் சார். இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறேன், நீட்டாக எடுத்திருக்காது. கதை சிம்பிளான கதை தான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கியிருக்கலாமோன்னு தோணுது நண்பா. ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இப்படி சுற்றிட்டு போய் அப்படி சுற்றிட்டு போய் கரெக்டாக இங்கே வருது. அந்த சுற்றிட்டு போகிறது மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு எடுத்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்ததுன்னு என்னோட ஒப்பீனியன். இந்த படம் பார்க்கலாம், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் புதுசாக யோசிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ண விதம்லாம் வேறு லெவல் நண்பா. ஏன்னா அந்தளவுக்கு யூடியூப்பில் யூடியூப்லேயும் போட்டு ப்ரமோஷன் வேறு லெவலாக பண்ணிட்டார். அந்த விதத்தில் ஆர்ஜே சார்லாம் விட்டு வேலை பின்னிட்டாருன்னே சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு ஆர்ஜே பாலாஜி சார் நடித்த கேரக்டரில் எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சலூன் கடைக்கார பையன் எப்படி இருப்பான், டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பான், டிஃப்ரெண்ட்டாக டேட்டூலாம் போட்டுக்குவான் நண்பா. அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொஞ்சம் ஒரு கேரக்டருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே அவங்க கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் மெருகு ஊட்டிருமோன்னு எனக்கு தோணுது. அது அவ்வளோதான் நண்பா. மற்றபடி இந்த படத்தை குறை சொல்கிறதோ இல்லை, பார்க்கலாம் நண்பா. ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருந்தால் எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு தான் என்ன. அதாவது இப்போ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல், பெரிய ஃபெஸ்டிவல், கேப்டன் மில்லர், அயர்லாந்து படத்துக்கு அப்புறம் இந்த 2 படம் இந்த வாரத்தில் வருதுன்னா அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் அந்தளவுக்கு பண்ணுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது நண்பா. அவ்வளோதான். மற்றபடி போய் நான் பாருங்கள் நண்பா. படம் நல்லாயிருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். ஆர்ஜே பாலாஜி காமெடியில் வேறு லெவலு, ரோபோசங்கர் காமெடியில் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு இடத்துல அந்த கிஷான் அவங்க ஒரு காமெடி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். மற்றபடிக்கு அவங்க கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. எனக்கு வேறு என்ன சொல்கிறது நண்பா, இந்த படத்தில் அவ்வளோதான். வேறு சொல்கிறதுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்குவாரு. நான் உங்கள் சதி. பாய் நண்பா.